அப்பா அப்புறம் என்ன அப்புறம் ஒரு வழியா தூரமாக ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓகே சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இந்த கலர்னால வயிறு பசி அடக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? உன் வயிறுக்கு பசி அடக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு முதல்ல அந்த மாதிரி தான் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறேன் பசிக்கு. நீங்கள் அழகாக எனக்கு ஒரு நல்ல தூரமாக ஒரு சத்தம் கேட்குது, நோட் பண்ணிங்களா? நம்மளுக்கும் கேட்குது. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், கேட்கலாம். மேனே என்னோட யூகம் படி அது காடையோட சத்தம் தான். தெரியும், இதெல்லாம் கேட்பேன்னு தெரியும். என் மக்களுக்கும் எனக்கும் காடை சமைச்சு தர முடியுமா? காடை தானே? ஆமாம். நீ இதெல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஆல்ரெடி இதை தூக்கியாச்சு. தூக்கிட்டீங்களா? தூக்கியாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா ப்ரிமிட்டிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு. ஸோ நம்ம பண்ணலாமா? ரெடியா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற காடைக்கறி அவங்களுக்காக ப்ளஸ் உனக்காகவும் எனக்காகவும் எனக்காகவும். இன்னொன்று மறந்துடாதீங்க, அந்த லக்கி கான்டெஸ்ட் வந்து இப்பயும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லக்கி கான்டெஸ்ட் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ லாக்டவுன்லாம் போயிட்டு இருக்கனால நம்ம இப்போ பண்ண முடியாது. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம், ஸோ அதுக்கப்புறம் கம்மிங் மந்த்லேருந்து நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். அதனால் மறந்துடாதீங்க, வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அப்போ தான் நீங்கள் அதில் வின் பண்ண முடியும், என் கூட ட்ராவல் பண்ண முடியும். வெல்கம் டு மை சேனல் பார்ன் செஃப் அட்வென்ச்சர். என்ன எல்லாம் ஓரளவு ஃப்ளேம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதாவது இந்த ரெண்டு இது செய்யறதுக்கே நம்மளுக்கு ட்ரௌசர் கிழிஞ்சிருச்சு. அப்பா, அதாவது இது வெட்டணும்னாவே நம்மளுக்கு வந்து இதோட. ஆனால் உண்மையாகவே இந்த ஃப்ளேமு, இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது ஒரு புது அனுபவம். என்னன்னா இதை வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், என்ன இது சும்மா ஏதோ ஸ்டிக்கர் வச்சிருக்கானுங்க அவ்வளோதான். கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ தான் தெரியுது. கஷ்டங்கிறத விட இந்த ரியாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், இல்லை எவ்வளோ ஒரு இன்புட் இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி விறகுல இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்ன மேட்டர்னா இது நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப இன்னும் டக்குன்னு சமைச்சிட்டாங்களே அப்படி டக்குன்னு. அதாவது இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கான்றது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் தெரியுது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது பண்ணுறதுனால நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. சீரியஸாக உங்களுக்கும் சொல்கிறேன், இது பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃபாக பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நேச்சரோட நம்மளை உள்ள அனுபவப்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியான விஷயம். எந்த இயற்கை உணவத்தை நம்ம வந்தோமோ அதே இதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். மறுபடியும் அவங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம். அதான் மறுபடியும் பேக் டு பாஸ்ட்ன்ற மாதிரி நம்ம பழைய இதுக்கே போய் ப்ரிமிட்டிவ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ஆரம்பம் தான் முடிவு தான் ஆரம்பம். திருப்பி நம்ம எல்லாரும் இதே இயற்கை உணவத்தை மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க? எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ஏதாவது யூனிக்காக இருந்தால், ஏதாவது நம்ம பழைய இதில் போய் ஏதாவது எடுத்து குக் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணால் கூட போதும், எங்களுக்கு அது ஹாப்பி தான். இல்லாட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா கூட எங்களுக்கு ஹாப்பி தான். ஸோ அதனால் எங்களுக்கு எது இருந்தாலும் சந்தோஷம் தான். கங்கு ரெடி, காடை ரெடி. அடுத்து இவங்க ரெண்டு. ஸோ காடையை நம்ம வந்து அடுத்து போய் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி குக் பண்ண போகிறோன்னா, கறியோட சென்டரில் நம்ம வந்து ஸ்டிக்கு ப்ளேஸ் பண்ண போகிறோம். கைண்ட் ஆஃப் எப்படின்னா நம்ம ஒரு ஒரு கம்பி அந்த மாதிரி. ஸோ அதை சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கங்கோட அந்த சூடு இருக்கும்ல, அது அந்த ஒரு இதுலேயே வந்து குக் ஆகிடும் ப்ராப்பராக. இந்த கறியில் காடையோட கங்கு, இந்த கறி டேஸ்ட்டே நல்லா வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும். இது வந்து அந்த டேஸ்ட் இல்லை, மேட்ரு என்னன்னா நம்ம விறகு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவரே தனி. இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை உணவுமே. இதுதான் நம்ம எல்லாத்தையும் மறந்து வந்துட்டோம். நம்ம எல்லாரையும் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறோம். கண்டிப்பாக ரியாலிட்டிக்குள்ளே போகிறோம். ரொம்ப ரியாலிட்டியான இயற்கையான சமையல், இயற்கையான உணவு, ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான். ஸோ இதை வாங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் என்ன காட்டு போய் நம்மளை படாத பாடுபடுத்தினாங்க காடப்ப. என்ன வேணா? ஆமா சைஸ் தான் சின்ன. அவன் பண்ற சேட்டை தண்ணி எடுத்துட்டானப்ப நம்மள. காடையை வந்து நம்மளோட காட்டு பசிக்கு இந்த காடை பயில தீனி போடணும். அதான் சொல்லிட்டேன்ல, எப்பவும் சொல்றேன் இந்த வயிற்றுக்கு இது பத்தாது. இருந்தாலும் மனசுக்கு பத்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா காடையை டேஸ்ட் பண்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்றேன்.
நான் வேணா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேரினேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து ரெடி ஆகலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை எடுத்தாச்சு, கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணோம். ரைட்டு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கறியோட காடைக்கும் மிளகுக்கும் டேஸ்ட்டே தூக்கி கொடுக்குறோம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இது காஷ்மீரி சில்லி பவுடர். ரைட்டு. கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும்யா, கலர் பார்க்க நல்லாயிருக்கும். காடையோட டேஸ்ட்டை மாற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்க்குறோம். இந்தாங்க மல்லித்தூள். அதாவது இப்போ நம்மளோட பாரம்பரியமான இவ்வளோ பொடி இவ்வளோ இதையும் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக. எதுக்கு? எல்லாம் நம்ம முக்கியமாக சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் கிரோனாவுங்கிற வார்த்தையே நல்லா சாப்பிட்றவங்களுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நல்லா சாப்பிட்றவங்க எந்த நோயும் வராது. அதுதான் உண்மை. உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை. எப்படி இருக்கும்? தயிர் எடுமாங்க. தயிர். ஏன்னா உணவே மருந்து. இதை சொல்லிட்டு போன நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வேண்டிய ஒரே கடமை நல்லா சாப்பிடும். அடுத்து எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் எடு கொஞ்சம். தேவையான அளவு உப்பு. நம்ம சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தயிர் ஊற்றியா? ஒரு வழியாக மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்பா, ஒரு வழியாக மசாலா திரட்டல் ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே நல்லா. அந்த டேஸ்ட்டு தான் முக்கியம் நம்மளுக்கு. அந்த டேஸ்ட்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. காடைக்கறிக்கு மசாலா மிக்ஸு பார்த்துக்கங்கய்யா. எல்லாம் சந்தோஷமாக வெளியில் எங்கேயாவது ஊர் கடைக்கு போனால் அப்படியே வண்டியை நிப்பாட்டி சமைச்சு சாப்பிட்டு போங்க, வயிற்ற பசியோடு போகாமல். என்ன சொல்கிறீங்க? பசி வரைக்கும் இதை விட மாட்டேன். ஆமாம். இன்னைக்கு மனுஷன் போதுன்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான்ப்பா. காடைக்கறி பிரட்டல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். பிரமாதமான பிரட்டல். டக்குன்னு முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிடும். அவ்வளோதான். மேரினேஷன் ரெடி. நல்லா இருக்கு. மேரினேஷன் ரெடி. காடை ரெடியப்பா. ஆஹா, காடை ரெடியப்பா. ஸ்மோக்கி ஜாப்பனீஸ் குவாயில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காடை நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு வழியாக காடை எல்லாம் முடிஞ்சு ஸ்மோக்கியான சமையல் நல்லா ஸ்மோக்கியாக ரெடி ஆகிடுச்சு. அந்த கங்கில் எல்லாத்தையும் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி எல்லோரையும் செட்டில் பண்ணி இப்போ எல்லோரையும் அச்சுனூருக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காடைக்கறி லெமனெல்லாம் போட்டு இப்படி இது பண்ணி விட்டோன்னு வைங்களேன், சும்மா விரட்டலாக தெறிக்க விடுவார். காடைக்கறி சும்மா
காரசாரமாக இருக்குப்பா. எடுத்து நல்ல ப்ராப்பராக ஆனால் மசாலா மிக்ஸ்லேருந்து காடை வந்திருக்க வரையும் தூக்கி வீசுதியா நம்மளை. காடைக்கறி சாப்பிட்டா வேறு எந்த கறியும் சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரெசிபி எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சொல்லணும்னா இது வந்து நல்லா ப்ராப்பராக குக் ஆகிருக்கு, நல்ல டேஸ்ட் இருக்குது, அந்த மசாலா எல்லாம் மேரினேஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சூப்பராக இருக்குது காடைக்கறி. காடைக்கறி சாப்பிட்டவங்களுக்கு வேறு எந்த கறி மேலேயுமே ஆசை வராத அளவுக்கு காடைக்கறியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. நல்லா இருக்கப்பா, காடைக்கறி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப். பார்ன் செஃப் அட்வென்ச்சர்.